இன்னையோட பார்த்தீங்கன்னா, இந்த போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி 2வது நாளு கடந்து போயிட்டு இருக்கு. ஆனா, இந்த 2வது நாளு கடந்து போற நிலையில, நம்ம லெபனான் நாட்டுக்குள்ள இப்போ இஸ்ரேல் பூந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அது நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தான். அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த போர் நிறுத்தங்கிறது ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, நம்ம அமெரிக்காவா இருக்கட்டும், இல்ல ஈரானா இருக்கட்டும், அவங்க சைடுல இருந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கருத்துக்கள எடுத்து முன் வச்சுட்டே இருக்காங்க. இதனாலயும் பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாட்டுக்குள்ளேயே நெறைய முரண்பாடுகள்ங்கிறது வந்துட்டு இருக்கு. இத பத்தி எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டாவே இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் முடியும் பாருங்க. சரி வாங்க, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா டொனால்ட் ட்ரம்ப். இவர் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களோட நான் சொன்ன அந்த வார்த்தைகள நீங்க கேட்காம இருந்தீங்கன்னா, நாங்க பார்த்தீங்கன்னா, உங்க மேல திருப்பி சுடுதல்ங்கிறது நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதனால சொல்லியிருக்காரு அப்படின்னு இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எச்சரிக்கைங்கிறது அவர் எதுல சொல்லியிருக்காருன்னா, அவரோட ஓன் சோசியல் மீடியா இருக்குல்ல, ட்ரூத் சோசியல் மீடியா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கைங்கிறத குடுத்திருக்காரு. இந்த சோசியல் மீடியால அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைத்து நம்ம அனைத்து யுஎஸோட அமெரிக்காவோட கப்பல்களா இருக்கட்டும், இல்ல விமானங்களா இருக்கட்டும், இல்ல ராணுவ பணியில இப்ப ஈடுபட்டுட்டு இருக்கிற ராணுவ வீரர்களா இருக்கட்டும், இவங்க பார்த்தீங்கன்னா, கூடுதல் வெடி மருந்துகளோட நம்ம ஈரான் நாட்ட சுத்தியா இருக்கிற நாடா இருக்கட்டும், இல்ல ஈரான் நாட்டு பக்கத்திலயா இருக்கட்டும், அவங்க பார்த்தீங்கன்னா, இன்னியும் அங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக இந்த ஈரான சுற்றி இவ்வளோ ராணுவ படைகள அவங்க குவிச்சு வைக்கிறாங்கன்னா, இன்னியும் அவர் சொல்றது என்னன்னா, இன்னியும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தங்கிறது முழுமையா இன்னும் நிறைவு பெறல. இந்த ஒப்பந்தத்துல இன்னியும் முழுமையா பெற்ற உடனே தான் நாங்க பார்த்தீங்கன்னா, இது திருப்பி எடுப்போம். இன்கேஸ் இந்த ஒப்பந்தத்துல எங்களுக்கு ஏற்ற முரண்பாடு அப்படி ஏற்பட்டுச்சுன்னா, நாங்க பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்துவோம். இந்த தாக்குதலுங்கிறது வரலாற்றுல கண்டிராத ஒரு தாக்குதலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எச்சரிக்கைங்கிறத குடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம, இந்த தாக்குதல்ல அணு ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, இத பார்த்தீங்கன்னா திறந்து பாதுகாப்பான அந்த வழித்தடத்த பார்த்தீங்கன்னா, நாங்க உறுதி பண்ணி தருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அடுத்தது லெபனானோட பிரச்சனை. இந்த லெபனான் பிரச்சனைனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம அமெரிக்காவுக்கும், நம்ம ஈரானுக்கும் அந்த போர் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கல்ல, இதுல பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அச்சுறுத்தல்ங்கிறது இருக்கு. இது எதனால இந்த அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த இஸ்ரேலோட தாக்குதல். இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மட்டும் லெபனான்ல ஒரு கடுமையான தாக்குதல்ங்கிறது நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல இன்னைக்கு மட்டும் நான் சொல்றேன், பலியானவர்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் ஒரு 182 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே இந்த பலியாகாம காயமடைஞ்சிருப்பாங்கல்ல, அவங்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 900 பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதலுங்கிறது இந்த பெய்ரூத் நகரம் இருக்குல்ல, இதான் பார்த்தீங்கன்னா இந்த லெபனானுக்கு சென்ட்ரல்ல இருக்கிற பகுதி. இங்க கூட விட்டுருக்கான் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் தாக்குதலுங்கிறது நடத்தியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த லெபனான்ல இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல இது வரைக்கும் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 1700 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா, அங்க இருக்கிற உள்ளூர் அதிகாரிகளா இருப்பாங்களே, அவங்க சொன்ன கணக்கு தான் இது. இதுவரைக்கும் 1700 பேர் பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது இந்த லெபனான் போருங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த போர் நிப்பாட்டுறதுக்கான ஒப்பந்தம் போட்டிருந்தாங்களே அமெரிக்காவும் ஈரானும், இந்த போர் ஒப்பந்தத்துல இந்த லெபனான் போர் நிறுத்தம் பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா நாங்க சேர்க்கப்படவில்லை அப்படின்னு அமெரிக்கா சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்போ ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டா நம்ம அமெரிக்காவோட துணை அதிபர் அவங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க பிரஸ் முன்னாடி. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அமெரிக்காவுக்கும் இந்த நம்ம ஈரானுக்கும் லெபனானுக்கும் தான் இந்த போர் நிப்பாட்டுறங்கிறது பார்த்தீங்கன்னா சைன் போட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இது பார்த்தீங்கன்னா உண்மை இல்ல. இது சிலரால கிளப்பி விடப்பட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான வதந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா உறுதி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹூ இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா இந்த லெபனான் நாட்டுக்குள்ள இருக்கிற ஹிஸ்புல்லா இருக்காங்களா, அவங்களுக்கான எதிரான போரை பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் எப்படி சொல்றது, இன்னும் அவர் கடுமையா இனி தொடருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
துணை அதிபர் இந்த மாதிரி ஒரு நியூஸுங்கிறது சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா துணை அதிபர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுகள் வெளியிட்ட உடனே ஈரான் சைட்ல இருந்து அவங்களோட எதிர்வினை என்ன அப்படின்னு இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ ஈரான் சைட்ல இருந்து அவங்க என்ன அவங்களோட பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம ஈரானோட நாடாளுமன்ற சபாநாயகர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு பேசியிருக்காரு. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நிலையிலான பேச்சுவார்த்தைங்கிறது பார்த்தீங்கன்னா நியாயமற்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஈரானோட அந்த 10 அம்ச திட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த லெபனான் போர் நிப்பாட்டுறதுக்கான நிபந்தனைகளும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் நம்ம ஈரானுக்கும் இந்த அணு ஆயுதம் குறித்த பார்த்தீங்கன்னா நிறைய முரண்பாடுகள் வருது இப்போ போயிட்டு இருக்கு. அது என்ன நம்ம அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக என்ன முரண்பாடு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ நான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அமெரிக்கா சைட்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் நாட்டில் இருக்கிற இந்த யுரேனியம் பார்த்தீங்கன்னா செறிவூட்டுறதில் நிறுத்த ஈரான் பார்த்தீங்கன்னா ஒப்புக்கொண்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அதுவே இதுக்கு பதிலாக ஈரான் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த யுரேனியத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் செறிவூட்டுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணு ஆயுதங்கள் இல்லைன்னு நம்ம ஈரான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இதை பார்த்தீங்கன்னா ஒப்புக்கொண்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஈரான் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுவே இந்த போர் காலத்தில் அந்த போர் காலத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற இந்த அணுகுண்டு இந்த ஒப்பந்தம் இந்த முரண்பாடே பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அவங்க ஃபியூச்சரில் இந்த போர் நிப்பாட்டுறதுக்கான பேச்சுவார்த்தை பேசும்போது இதுவே மிகப்பெரிய தடையை அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா ராணுவம் பார்த்தீங்கன்னா இப்போ தயார் நிலையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இப்போ நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்னென்ன உத்தரவுலாம் போட்டிருக்காரு அப்படின்னு இப்போ நம்ம அது இப்போ பார்க்கலாம். அடுத்தது ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா அனைத்து அமெரிக்கா கப்பல்களாக இருக்கட்டும், இல்லை விமானங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம இராணுவ வீரர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஈரானை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறுத்தப்படுவாங்க அப்படின்னு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வீரர்களுக்கு கூடுதல் ஆயுதங்களாக இருக்கட்டும், இல்லை கூடுதல் வெடி மருந்துகளாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடுதலாகவே அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, எங்களோட இருக்கிறதுல பெரிய இராணுவம் பார்த்தீங்கன்னா ஈரானை சுற்றி இப்போதைக்கு ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வெற்றிக்காக அவங்க பார்த்தீங்கன்னா ஈரானை சுற்றி அங்கே காத்து கொண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுத்துக்கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காகனா இந்த வெற்றிக்காக தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்த ஹர்முஸ் கால்வாயில இப்போதைக்கு என்ன நிலவரம் போயிட்டு இருக்கு, இப்போ அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்களா இல்லை என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு அப்படின்னு இப்போ அடுத்தது நம்ம ஒன் பை ஒன்னா இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இந்த ஹர்முஸ் கால்வாயை ஓப்பன் பண்றதா பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தத்தின்ல ஒரு பகுதியா இதை பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்போதைக்கு வந்த நியூஸ் படி என்ன சொல்றாங்கன்னா, திருப்பியும் அந்த ஹர்முஸ் கால்வாய் அது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மூடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸுங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளை மாளிகையிலேருந்து என்ன நியூஸ் சொல்லியிருக்காங்கன்னா, இது நாங்கள் பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கண்டனத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஈரான் சைட்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு நாங்கள் கடலில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு அச்சுறுத்தல் சூழலில் தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கப்பலையும் மாற்றுப்பாதையில் நாங்கள் போக இப்போதைக்கு அறிவுறுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் சைட்லேருந்து அவங்க இப்படி ஒரு நியூஸுங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த போர் நிறுத்தம் இப்போ நடந்துச்சுல, இப்போதைக்கு அந்த பேச்சுவார்த்தையில் என்ன இப்போ நிலவரம் போயிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பை ஒன்னா இப்போ பார்க்கலாம். அடுத்தது ஃபர்ஸ்டா இந்த பேச்சுவார்த்தைங்கிறது எங்கே நடக்க போகுதுன்னா நம்ம பாகிஸ்தானில் இருக்கிற இஸ்லாமாபாத் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைங்கிறது நடக்க போகுது. எப்போ நடக்க போகுதுன்னா எல்லாம் எதிர்பார்க்குற நாள் என்னன்னா ஒன்று வெள்ளிக்கிழமை, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. அப்போ தான் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம பாகிஸ்தான் பிரதமரான ஷெரீப் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இந்த இரு தரப்பும் பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தத்தை பார்த்தீங்கன்னா மதிக்க வேண்டும் அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுகோளுங்கிறது இந்த ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா அவர் விடுத்திருக்காரு. அடுத்தது இந்த போர் நிப்பாட்டுறதுக்கான இன்னும் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதுக்கு
எதிராக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்தெந்த நாடு ஆதரவாக இப்போ பேசியிருக்காங்க, எந்தெந்த நாடு அதுக்கு இந்த போர் நிப்பாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக பேசியிருக்காங்க அப்படின்னு இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆதரவாக யார் பேசியிருக்காங்கன்னா நம்ம ஐநா சபையிலேருந்து ஐநா சபை செயலாளர் தான் பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போர் நிப்பாட்டுறங்கிறது இந்த மனித உயிர்களை பாதுகாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போர் நிப்பாற்றத்தால் நிறைய மனித உயிர்கள் காப்பாற்றப்படும்னா இந்த போர் நிப்பாற்றங்கிறது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போர் நிப்பாற்றுங்கிறது மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அடுத்தது ஜெர்மனி சைட்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அமைதி பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு நிரந்தரமான அமைதிக்கான பேச்சுவார்த்தையா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க, ஜெர்மனி சைட்ல இருந்து. அடுத்தது சீனா சைட்ல இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போர் நிறுத்தத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த போர் நிப்பாட்டுறங்கிறத ரெண்டு நாடுகளும் இப்போ பேசியிருக்கிற ரெண்டு நாடுகளும் பார்த்தீங்கன்னா இந்த போர் நிப்பாட்டுறங்கிறத பின்பற்றி ஆக வேண்டும் அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுகோளுங்கிறது சொல்லி வச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம இந்தியா சைட்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஹர்முஸ் கால்வாயில் இருக்கிற அந்த போக்குவரத்துங்கிறது பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக நாங்கள் பயணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உறுதி செய்ய வேண்டும்னு நம்ம இந்தியா சைட்லேருந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போர் நிப்பாட்டுறதுக்காக ஆதரவாக சொன்ன நாடுகள். அடுத்தது இந்த போர் நிப்பாட்டுறதுக்காக ஆப்போசிட்டா சொன்ன நாடுகள் என்னென்ன அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு அடுத்து நம்ம ஒன் பை ஒன்னா இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இந்த ஸ்பெயின் சைட்ல இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தற்காலிகமான இந்த போர் நிப்பாட்டுங்கிறது நிரந்தரமான அமைதியை பார்த்தீங்கன்னா நீங்க மறந்துடக்கூடாது. இந்த பேச்சுவார்த்தையில நிரந்தரமான ஒரு அமைதிங்கிறத கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு ஸ்பெயின் சைட்ல இருந்து அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பார்த்த முடியும் யாரும் சொல்லாது பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லெபனானில் இருக்கிற இந்த பொதுமக்களை நினைச்சாதான் அவங்க நிலைமை நினைச்சாதான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் கவலையாக இருக்குன்னு இவங்க செய்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க கவலைங்கிறத அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. லாஸ்ட்டாக இந்த போர் நிப்பாட்டுங்கிறது இப்போ பேச்சுவார்த்தைங்கிறது இப்போ முடிஞ்சிருக்கு. இந்த போர் பேச்சுவார்த்தையில் இப்போதைக்கு இந்த பொருளாதாரம் என்னென்ன பாதிப்புகளை சந்திச்சிருக்கு, இல்லை பொருளாதாரம் எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு இப்போ ஒன் பை ஒன்னா இப்போ அடுத்த நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த போர் நிப்பாட்டுங்கிறத இப்போ அவங்க ரெண்டு நாடுகளும் பேசி போர் நிப்பாட்டி வச்சிருக்காங்களா, இதனால இந்த நம்ம கச்சா எண்ணெய் விலைங்கிறது பார்த்தீங்கன்னா 15% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற இந்த இயற்கை வாயுவோட விலைங்கிறதும் பார்த்தீங்கன்னா 20% அதுவும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த போர் நிப்பாட்டுங்கிறது எவ்வளோ இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது லாஸ்ட்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பாயிண்ட்ல நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஓகேங்களா? இன்றைய நிலவரப்படி எப்படி போயிட்டு இருக்கு இந்த போர் நிப்பாட்டுங்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்டா பார்த்தீங்கன்னா, இந்த போர் நிப்பாட்டுங்கிறது ஒரு தொழில்நுட்ப ரீதியாக அந்த மாதிரி தான் இந்த போர் நிப்பாட்டுங்கிறது போயிட்டு இருக்கு. இதுல மைனஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த லெபனான் நாட்டுக்குள்ள இந்த இஸ்ரேல் ராணுவங்கிறது தொடர்ந்து தாக்குதலுங்கிறது நடத்திட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அவங்களோட இராணுவ பலத்தை பார்த்தீங்கன்னா திரும்ப எப்படி சொல்றது திரும்ப அவங்க அங்கேருந்து எடுக்காம திரும்பியும் ஈரான் நாட்டை பார்த்தீங்கன்னா சுற்றி தான் அவங்க இன்னும் அங்கே வச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா இந்த அணு ஆயுதம் குறித்த எந்த ஒரு தீர்மானத்தையும் பார்த்தீங்கன்னா முழுசாக அவங்க இன்னும் நிறைவேற்றலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த ஹர்முஸ் கால்வாயை இப்போ ஓப்பன் பண்ணுறதா இல்லை க்ளோஸ் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு நிச்சயமான ஒரு நிலைப்பாட்டை பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையில் இன்னும் அவங்க எடுக்கலைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்த இந்த 2 வாரத்தில் தான் இந்த போருங்கிறது ஒரு நிரந்தர அமைதிக்கு வழிவகுக்குமா, அப்படி இல்லை இந்த போர் பார்த்தீங்கன்னா மீண்டும் பெருசாக ஆகுமா அப்படிங்கிற தீர்மானிக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா என்னோட கருத்துக்கள். உங்களோட கருத்துக்கள் இந்த போரை பற்றி உங்களோட கருத்து அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? சரி, உங்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.